ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழகத்தில் HMPV வைரஸ் பாதித்த 2 பேர் யார்? அவர்களின் நிலை என்ன? HMPV வைரசுக்கு என்ன சிகிச்சை முறை? மாஸ்க் அணிவது கட்டாயமா என்பன போன்ற பல கேள்விகளுக்கு சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் பதிலளித்தார். 2019 இறுதியில் கொரோனா வைரஸ் தாக்குதல் தொடங்கியதுமே அதனுடைய பாதிப்புகள், அதனால் ஏற்படுகிற பின்விளைவுகள் பற்றி அறிந்த WHO உடனடியாக மருத்துவ நெருக்கடி பிரகடனத்தை வெளியிட்டார்கள். அது 2023 மே திங்கள் 5ஆம் தேதி வரை 2 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த நெருக்கடி 3 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நெருக்கடி என்பது நீடித்தது. இந்த நிலையில் இந்த HMPV என்கின்ற இந்த வைரஸ் பற்றிய செய்தி தொடங்கியவுடனே நாமும் தொடர்ந்து அந்த கண்காணிப்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுவரை WHOவை பொறுத்தவரை இதுபோன்ற ஏதாவது அவசர கால நிலைகளில் அவர்களே அறிவிப்பார்கள். ஒவ்வொரு நாடும் என்னென்ன வகைகளில் இதை கண்காணிக்க வேண்டும், என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர்களே அறிவுறுத்துவார்கள். இதுவரை WHOவின் சார்பில் எந்த விதமான அறிவுறுத்தலும் இல்லை. இது பதட்டப்பட வேண்டிய அவசியமில்லை. பதட்டப்படுவதற்கான எந்த சூழலும் இதில் இல்லை. இது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பரவிய வைரஸ். 2001 இது முதன்முறையாக கண்டறியப்பட்டிருக்கிறது. 2001க்கு முன்னாலேயும் கூட இது இருந்திருக்கக்கூடும் என்றாலும் இது முதலில் கண்டறியப்பட்டது 2001. எனவே இப்பொழுது நீங்கள் இந்த பிரசன்டேஷனில் பார்த்தீர்கள். இந்த பாதிப்பு வந்தால் ஒரு 3 5 6 நாட்கள் வரை சளி, இருமல் போன்ற சிறிய அளவிலான பாதிப்புகள் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், ஏற்கனவே உடல்நலம் குன்றிய நிலையில் பல்வேறு நோய் பாதிப்புகளுக்குள்ளானவர்களுக்கு இந்த வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டால் நுரையீரல் பாதிப்புகள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் WHOவின் தலைமை விஞ்ஞானிகளில் ஒருவராக இருந்த டாக்டர் சௌமியா சாமிநாதன் அவர்கள் கூட சொன்ன கருத்து ஒன்று இப்பொழுது நினைவு கூறப்பட வேண்டியது. இனிமேல் உலகம் முழுவதும் மக்கள் இதுபோன்ற வைரஸ்களோடு தான் நாம் போராடி வாழ வேண்டும் என்கின்ற நிலையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இந்த கொரோனா வந்த நேரத்தில் கொரோனா என்கின்ற வைரஸ், அதை தொடர்ந்து ஆல்ஃபா, பீட்டா, டெல்டா, டெல்டா ப்ளஸ், கம்மா, கப்பா, ஒமிக்ரான் என்று பல்வேறு வகைகளிலான அந்த வைரஸ் பாதிப்புகள் அப்பொழுது தொடர்ந்தது. அதில் வீரியமிக்க வைரஸ், வீரியம் குறைந்த வைரஸ் என்று பல வகைகள் இருந்தது. ஆனால் இந்த வைரஸை பொறுத்தவரை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு 3 5 நாட்களில் இது தானாகவே குணமாகக்கூடியது. இதற்கென்று பிரத்யேகமான எந்த சிகிச்சையும் இல்லை. முன்னால் அந்த பாதிப்பு வந்தபோது ரெம்டெசிவிரை தேடிச் சென்றார்கள். ஆக்சிஜன் வேண்டும் என்கின்ற நிலையில் ICU வார்டுகளை தேடிச் சென்றார்கள். இப்பொழுது அது மாதிரி எதுவுமே இல்லை. எந்த சிகிச்சையும் எடுத்துக்கொள்ளாமல் தனியாக இருந்தாலே தானாகவே அது போய்விடும் என்கின்ற நிலையில் இருந்து வருகிறது. இது இன்று நேற்று வந்ததல்ல, தொடர்ந்து 50 ஆண்டுகளாகவே இருந்து வருகிற ஒன்று. எனவே இது பற்றி பெரிய அளவில் நாம் பதட்டப்பட வேண்டிய அவசியமில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சேலத்தில் ஒன்றும் சென்னையில் ஒன்றுமாக இருவருக்கு இந்த வைரஸ் பாதிப்புகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த இருவருமே அந்த சேலத்தை பொறுத்தவரை அவருக்கு ஏற்கனவே புற்றுநோய் பாதிப்புகள் மற்றும் உயர் இரத்த அழுத்த நோய், டயபெட்டிக் நீரிழிவு நோய் போன்ற பல்வேறு நோய் பாதிப்புகள் உள்ளடக்கிய ஒரு 69 வயதானவர். சென்னையை பொறுத்தவரை ஒரு 45 வயது மதிக்கத்தக்க ஒருவருக்கு வந்திருக்கிறது. இருவருமே நலமுடன் இருக்கிறார்கள். நான் தொடக்கத்திலேயே சொன்னதைப் போல இருமல், சளி அந்த சிறிய அளவிலான பாதிப்புகளுடன் தானாகவே சரியாகக்கூடிய நோய் பாதிப்புகளோடு இருப்பவர்கள் தான். எனவே இது பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டிய சூழல் இல்லை. என்றாலும் இந்த வைரஸ் பற்றிய பெரிய அளவிலான வதந்திகள் இன்றைக்கு மக்களை பெரிய அளவில் அச்சுறுத்தி இருக்கிறது. நேற்றைக்கு நானும் கூட சீனாவிலிருந்து இங்கே தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவம் பயிலச் சென்ற ஒரு மாணவரின் பேட்டியை பார்த்தேன்.
அவர் காணொளி வாயிலாக சைனாவின் மார்க்கெட் பகுதி, மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளை எல்லாம் காட்டி யாரும் பதட்டப்படாமல் பயப்படாமல் சைனாவில் சகஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இது பதட்டப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற விஷயத்தை அவரும் கூட சொல்லியிருக்கிறார். எனவே இது பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டிய அவசியமில்லை. இது பதட்டப்பட வேண்டிய ஒரு வீரியமிக்க வைரஸ் அல்ல, ஒரு வீரியம் குறைந்த அளவிலான ஒரு வைரஸ் தான். இதை நாம் இது குறித்து கவலைப்படவோ அச்சப்படவோ தேவையில்லை. அதே நேரத்தில் இந்த நோய் பாதிப்பு உள்ளவர்கள், கூடுதலான ஏற்கனவே நோய் பாதிப்பு இருப்பவர்கள் பொதுவெளியில் செல்லுகிற போது பொதுவாகவே ஒரு மருத்துவ நியதி என்பது இப்போது வந்திருக்கிறது. பல நாடுகளில் அது கடைபிடிக்கவும் பட்டு கொண்டிருக்கிறது. ஜப்பான் போன்ற நாடுகளில் சாதாரணமாகவே முகக்கவசம் இல்லாமல் யாரும் நடப்பதே இல்லை. இந்த மாதிரியான நோய் பாதிப்புகள் இருக்கிற நாடுகளில் முகக்கவசங்கள் அணிவதை எல்லோருமே இன்றைக்கு அவர்கள் ஒரு ஊக்குவிக்கப்படுகிறது அந்த நாடுகளில். அந்த வகையில் நாமும் கூட இந்த நோய் பாதிப்பு இருப்பவர்கள், குறிப்பாக இந்த பருவமழையை ஒட்டி வருகிற இந்த நோய் பாதிப்புகளுக்கு இந்த பாதிப்புகள் இருப்பவர்கள் பொதுவெளியில் செல்லுகிற போது முகக்கவசங்களோடு சென்றால் நன்றாக இருக்கும், நல்லது. அதையே தலைப்பு செய்திகளாக்கி தமிழ்நாட்டில் முகக்கவசங்கள் அணிய வேண்டும், அமைச்சர் அறிவுறுத்தல் கட்டளை என்றெல்லாம் செய்திகளை தயவுசெய்து போட்டுவிடாதீர்கள். இந்த நோய் பாதிப்பு இருப்பவர்கள் பொதுவெளியில் செல்லுகிற போது முகக்கவசம் அணிந்து சென்றால் நல்லது. அதேபோல் இந்த நோய் பாதிப்பு இருப்பவர்கள் அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவிக்கொள்வது, சானிடைஸ் செய்வது, தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது, அதிக அளவிலான காய்ச்சல், சளி, இருமல் இந்த மாதிரியான பாதிப்புகள், சளி தும்மும் போதோ இருமும் போதோ அதனுடைய நீர் திவலைகள் மற்றவர்கள் மேல் படும். இந்த மாதிரி நடவடிக்கைகளை நாம் முழுமையாக இருந்தாலே போதும், பெரிய அளவில் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. இந்த வைரஸை பொறுத்தவரை எதுவும் செய்யாமல் இருந்தாலே தானாக போய்விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றாலும் இந்த பருவ காலத்தில் வருகிற இந்த நோய் பாதிப்புகள், காய்ச்சல், இருமல் வந்தால் மருத்துவர்களை அணுகி அவர்கள் தருகிற அந்த மருத்துவ முறையை மேற்கொண்டாலே போதும். அதுக்காக இப்போ சளி வந்தவங்க அத்தனை பேருமே போய் எனக்கு ஹெச்எம்பிவி இருக்கான்னு போய் பரிசோதனை பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் பதட்டம் என்பது. எனக்கு இந்த காய்ச்சல் வந்துருச்சு, காய்ச்சல் மருந்து சாப்பிட்டா போதும், அல்லது சளி பிடிச்சிருக்கு, தொண்டை வலி இருக்குது, காய்ச்சல் அது என்ன மருந்து டாக்டர் சொல்கிறாங்களோ அதை எடுத்துக்கினா போதும், எனக்கு ஹெச்எம்பிவி வந்திருக்குமான்னு நான் போய் பரிசோதனை பண்ணிக்கணுங்கிற அவசியமே இல்லை.